கொண்டிருக்கின்ற காலை சாத்தமங்கலம் பசுமன் நினைவாக சேலம் மாவட்டத்துடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு எக்ஸ்பிரஸ் மூர்த்தி அவரது காலை. அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வனம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற அலைமறையில் வரைபந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சசிகலர் வீரர் மகாலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடி சிறப்பிக்கப்படுகிறது. தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சாத்தமங்கலம் பசுமன் நினைவாக சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சாத்தமங்கலம் பசுமன் நினைவாக சேலம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு எக்ஸ்பிரஸ் மூர்த்தி அவரது காலை. அந்த காலையினை கட்டாயம் அடக்கிய தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் கட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஐட்டாவட்டி இரமணாயிரம் என்பது வீரர்கள் மிக திருப்திப்பட வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு சாத்தமங்கலம் பசுமன் நினைவாக சேலம் எக்ஸ்பிரஸ் மூர்த்தி அவரது காலையா அரிட்டாவட்டி இளமனாகியம் என்பது வீரர்களாக நாம் பொருத்தி இருந்து பார்ப்போம். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிற்றிருப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் துரைபாண்டியர்கள் சார்பாக 21 சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சாத்தமங்கலம் பசுமன் நினைவாக சேலம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தின் மாவட்ட செயலாளர் எக்ஸ்பிரஸ் மூர்த்தி அவரது காலை. அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அரிட்டாவட்டி இளமனாகியம் என்பது வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மனமகிழும் ஆட்டம் காலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டமாக விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சாத்தமங்கலம் பசுமன் நினைவாக சேலம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாவட்ட செயலாளர் எக்ஸ்பிரஸ் மூர்த்தி அவரது காலை. அந்த காலையினை எப்படி அடக்கி தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு ஆரம்பித்த நாள் முதலாய் அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற அரிட்டாவட்டி இளமநாயகன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் புதூர் நாச்சியார் ஆனந்த் அவரது காலை. அந்த காலையை எதிர்கொள்வதற்காக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய பொதுச் செயலாளர் கோட்டமேடு ராஜாஜி வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிற்றிருப்பை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளை செயலாளர் துரைபாண்டி அவர்களது சார்பாக 51 சிறப்பு பரிசு தமிழகத்தின் தலை சிறந்த மாட்டு வீரர் காவாசல் சரவணன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக தமிழ்நாடு சிறந்த மாட்டு வீரர் காவாசல் சரவணன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக முன்னாடி கௌரவப்படுத்தப்படுகிறது. வீரர்களே மாசுடைய உரிமையாளர்களை காலை களம்
காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா 9 வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் இந்த மாவட்ட வடமாடு திருவிழாவிற்கு அழிந்தேன் ஒலிபரப்பு சிறப்பித்து கொண்டிருக்கிறார் வடமஞ்சி விரட்டு ஜல்லிக்கட்டு நிகழ்வினை தத்ரூபமாக விரிவாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அலங்கை கோட்டாராமியுடைய நிறுவனர் முகமது அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிக்கப்படுகிறது. சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை சாத்தமங்கலம் பசும்பொன் நினைவாக சேலம் மாவட்டத்துடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்துடைய மாவட்ட செயலாளர் அதிலேற்று வருகின்ற அண்ணன் கண்ணாடி நாட்டாவை அவர்களுக்கு ராமலின் சார்பாக வரவேற்கப்பட்டு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒலிபரப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வடமாட்டினுடைய உரிமையாளர் உயர்ந்த கல்லணை நாட்டாமை மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிக்கப்படுகிறது. தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சாத்தமங்கலம் பசும்பொன் நினைவாக சேலம் மாவட்டத்துடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்துடைய மாவட்ட செயலாளர் திரு எக்ஸ்பிரஸ் மூர்த்தி அவரது காலை அந்த காலை அடக்கியோடு ஒரே நோக்கத்தோடு வடமஞ்சி விரட்டி தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட அரட்டாவட்டி இளமநாயகம்மன் ஒரு வீரர்கள் துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாவட்ட வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதிலே சிறப்பிக்க வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டிலே வடமாட்டிலே தலை சிறந்த வடமாட்டினுடைய உரிமையாளர் எஸ் ஆலங்குளம் கல்லணை நாட்டாமை மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிக்கப்படுகிறார்கள். இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமிறங்க வேண்டிய காலை புதூர் நாச்சியார் ஆனந்த் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக எங்களுக்கு இந்த வடமுக வழக்கார் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் நமது ரகுமச்சிவன் மாவட்ட தலைப்பு காவலர் அண்ணன் மசோல் அவர்களை விழாவின் சார்பாக வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை சாத்தமங்கலம் பசும்பொன் நினைவாக சேலம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்துடைய மாவட்ட செயலாளர் எக்ஸ்பிரஸ் மூர்த்தி அவரது காலை அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரிட்டாவட்டி இளமநாயகியம்மன் வீரர்கள் மிக திணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு 5 அறிவு உள்ள ஒற்றை காளையா 6 அறிவு உள்ள 9 வீரர்களா இளரும் 2 கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கையேற்கும் 18 கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கள் புரிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை. வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நம்ம அரட்டாவட்டி இளமநாயகம்மன் ஒரு வீரர்கள் வெற்றி பெற்ற